சோனி A7 IV கேமரா வாங்கின உடனேயுமே அதை ஆன் பண்ணி டைரெக்டாக ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடாதீங்க. கேமராஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் செட்டிங்கில் இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய 10 முக்கியமான செட்டிங் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய செட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் டேட் அண்ட் டைம் தான். எதுக்கு இந்த லாங்குவேஜும் டேட் அண்ட் டைமும் கேமராவில் செட் பண்ணணும் அப்படின்னா, இதை பொறுத்து தான் மெட்டா டேட்டா எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணும். எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துருவோம். மெனுவை ஓப்பன் பண்ணால் இந்த லாஸ்ட்டில் ப்ரீஃப் கேஸ் ஐக்கான் இருக்கும். இதில் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாகவே ஏரியா பார் டேட் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதில் உள்ளே போனீங்கன்னா லாங்குவேஜ் இருக்கும். இது இனிஷியலாக நம்ம கேமரா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போதே இந்த லாங்குவேஜும் அந்த ஏரியா டேட் அண்ட் டைமும் கேட்கும். ஒருவேளை அதை கேன்சல் பண்ணி நீங்கள் வந்திருந்தாலும் அதுக்கப்புறமா கூட இதை நம்ம இங்கே போய் செட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்னும் ஏரியா செட்டிங் உள்ளே போனோன்னா இங்கே கொல்கத்தா நியூ டெல்லி இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா டே லைட்ஸ் சேவிங் அப்படின்னு இருக்குது இல்லையா, இதை ஆஃபில் வைக்கணும். இந்தியாவில் டே லைட் சேவிங்ஸ் ஆஃபில் தான் வச்சுருக்கணும். அதே மாதிரி டேட் அண்ட் டைம் வந்து இங்கே நம்ம மேனுவலாக செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது டேட்டு, அடுத்து இருக்கிறது டைம். ஓகே கொடுத்தோம்னா செட் ஆகிடும். அதே மாதிரி டேட் ஃபார்மட் பார்த்தீங்கன்னா டேட்டு, மந்த்து, இயர் இந்த ஃபார்மில் இருக்கிற மாதிரி நான் இங்கே கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் மெனு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக் வந்துடும். அதுக்கப்புறம் NTSC ஆர் PAL செலக்டர், இதில் பார்த்தீங்கன்னா PAL தான் செலக்டில் வச்சுருக்கணும். ஃபைல் ஃபார்மட், இந்த ஆப்ஷன் கேமராவில் எந்த மெனுக்குள்ளே இருக்குது, இதில் எதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் இந்த டெமோவில் பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஷூட்டிங் மெனுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இமேஜ் குவாலிட்டி பார் ரெக்கார்ட் உள்ளே வந்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மட்டுங்கிறது இது ரெண்டுமே வீடியோவுக்கு உண்டானது. ஸோ இதில் போய் செலக்ட் பண்ணக்கூடாது. இங்கே ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, JPEG வேணுமா HEIF ஃபார்மட் வேணுமா அப்படிங்கிறது. நம்ம நார்மலாக JPEG வச்சுக்கலாம். அதே மாதிரி இமேஜ் குவாலிட்டி செட்டிங் உள்ளே போனீங்க அப்படின்னா நமக்கு ஃபைல் ஃபார்மட் வந்து ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் ஃபர்ஸ்டாகவே நமக்கு JPEG மட்டும் வேணுமா, இல்லை ரா வேணுமா, இல்லை JPEGும் ராவும் சேர்ந்து வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்கும். நம்ம எந்த மாதிரி ஷூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு JPEG வேணுமா, இல்லை ரா வேணுமா, இல்லை ரெண்டுமே வேணுமாங்கிறத இங்கே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரா ப்ளஸ் JPEG வைக்கிறோம் அப்படின்னா நம்ம இங்கே ரெண்டுமே கொடுக்குறோம் அப்படின்னா தான் கீழே இருக்க JPEG குவாலிட்டி அண்ட் JPEG இமேஜ் சைஸும் ரா ஃபைல் டைப் அப்படிங்கிறதும் எனேபிள் ஆகும். குவாலிட்டி செட்டிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு செட்டிங். நம்ம வெட்டிங்க்கு ஷூட்டுக்கு இந்த கேமராவை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ஒரு கிளைண்ட்டுக்கு அந்த ஃபைல் ஃபார்மட் எந்த சைஸில் வேணும், நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, அந்த இமேஜ் எவ்வளோ பெருசு நமக்கு வேணும், அது ராவில் வேணுமா இல்லை JPEGல வேணுமா, நம்ம அந்த இமேஜை வந்து ப்ராசஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோமா இல்லை ப்ராசஸ் பண்ணாமல் டைரெக்டாக டெலிவர் பண்ண போகிறோமா, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் நம்ம ஃபைல் ஃபார்மட்டை செட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்கவே ஆரம்பிக்கணும். ஸோ அது என்ன செட்டிங்கில் இருக்குதுன்னே நம்ம பார்க்காம நம்மளாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இமேஜ் சைஸ் ரொம்பவே சின்னதாக இருந்திருக்கலாம், பெரிய சைஸ் நமக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் ஃபைல் சைஸ் சின்னதாக இருந்தால் அதை பெரிய அளவில் கிராப் பண்ணி எடுக்கவும் முடியாது, இல்லை ரொம்ப பெரிய பிரிண்ட் அவுட் பண்ணி அதை யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலிங் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அப்படி ராவில் இல்லாமல் JPEGல எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த டைனமிக் ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்கும். லோ லைட்டில் இருந்து டீட்டெயிலை ரெக்கவர் பண்ணுறதுக்கும் ஹைலைட்ஸில் இருந்து டீட்டெயிலை ரெக்கவர் பண்ணுறதுக்கும் டீட்டெயில்ஸே இல்லாமல் போயிடும். நமக்கு டீட்டெயில்ஸ் அதிகம் வேணும் அப்படின்னா நம்ம ராவில் தான் ஷூட் பண்ணணும். நார்மலான ட்ரெடிஷ்னல் வெட்டிங் எடுக்கிறதுக்கு JPEG போதும். ஒருவேளை கேண்டிட் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணி தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ரா ப்ளஸ் JPEG வச்சுக்கலாம். பட் நான் இங்கே JPEG மட்டும் தான் செலக்ட் பண்ணுறேன். அதில் என்னோட ஃபைல் சைஸ் எவ்வளோ பெருசு வேணும் அப்படிங்கிறது இங்கே எக்ஸ்பைன் நான் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி தான் இமேஜோட சைஸ் இங்கே
14mmங்கிறதே தாராளமாக இருக்கும். ஒருவேளை இன்னும் பெரிய ஃபைல் சைஸ் வேணும் அப்படின்னா 33mm கூட நம்ம செலக்டில் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது அஸ்பெக்ட் ரேஷியோ 3:2 தான் வைக்கணும். ஏன்னா இதுதான் இருக்கிறதுலையே லார்ஜ் சைஸ். கலர் ஸ்பேஸ் அது நம்ம sRGBயில் தான் வச்சுருக்கணும். அடாப் RGBயில் நிறைய கலர் டீட்டெயில்ஸ் இருக்கும். பட் நமக்கு அவ்வளோ கலர் டீட்டெயில்ஸ் தேவைப்படாதுங்கிற பட்சத்தில் நம்ம sRGBயே தாராளமாக இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் அல்லது பிரிண்டிங் மீடியாவாக இருக்கட்டும் எல்லாருமே sRGB யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடாப் RGBயில் இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு மிகைப்படுத்தப்பட்ட கலர்ஸ் நமக்கு தேவைப்படாது. எல்லாருக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மட் அப்படிங்கிறதுனால sRGBயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் குவாலிட்டி பார் ரெக்கார்ட் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளேயே போனீங்கன்னாவே கலர் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கும். கீழே கடைசியில் இருந்து ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதில் வந்து அடாப் RGBன்னு இருக்கும். இதை நம்ம sRGBக்கு மாற்றிக்கலாம். இன்னொரு முக்கியமான செட்டிங் ஆட்டோ பவர் ஆஃப் டெம்ப் அப்படிங்கிற ஆப்ஷனை கண்டிப்பாக ஹையில் தான் வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு ஹாட்டான என்விரான்மெண்ட்டில் ஷூட் பண்ணும்போதும் சரி இல்லை கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் ஷூட் பண்ணும்போதும் சரி அந்த டேட்டாஸை வேகமாக கார்டில் ரைட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கும்போதும் சரி நம்ம கேமரா அதிகமாக ஹீட் ஆகும். அந்த மாதிரி அதிகமாக ஹீட் ஆகுதுங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேமரா ஆஃப் ஆகிடும். இந்த கேமராவை வச்சு நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் கேமராவை ஆட்டோ பவர் ஆஃப் டெம்ப் அப்படிங்கிற ஒரு செட்டிங்கை ஹையில் தான் செட் பண்ணி வைக்கணும். அதை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத இப்போ டெமோ பார்ப்போம் வாங்க. மெனு போனீங்கன்னா இதில் இந்த லாஸ்ட் பிரீஃப் கேஸ் ஐக்கானில் பவர் செட்டிங் அப்படின்னு இருக்குது இல்லையா, இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஆட்டோ பவர் ஆஃப் டெம்ப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஹையில் தான் இருக்கணும். நார்மலாக நம்ம கேமரா பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். நம்ம அதை ஹைக்கு மாற்றி தான் வைக்கணும். டிஸ்பிளே குவாலிட்டி செட்டிங். டிஸ்பிளே குவாலிட்டினா அந்த குட்டி ஸ்க்ரீன் இருக்குது இல்லையா கேமராவில் பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீனோட குவாலிட்டி அது வந்து நம்ம ஹையில் தான் வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம எடுக்கிற இமேஜ் எந்த அளவுக்கு டீட்டெயிலாகவும் கிளியராகவும் இருக்குது அப்படிங்கிறத ஹை ரெசல்யூஷனில் பார்த்தா மட்டும்தான் நமக்கு கிளியராக தெரியும். எக்ஸாக்டாக நமக்கு என்ன ரிசல்ட் வேணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே ஹை குவாலிட்டி டிஸ்பிளேயில் நம்ம இங்கே செட் பண்ணி வச்சுருக்கணும். அது எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இது எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரீஃப் கேஸ் ஐக்கானுக்குள்ளேயே 7th ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபைண்டர் அண்ட் மானிட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா கீழே டிஸ்பிளே குவாலிட்டி அப்படின்னு இருக்குது இல்லையா, இதில் போனீங்கன்னா நார்மலாக ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். இதை வந்து ஹைன்னு வைக்கணும். ஸோ மானிட்டரையும் சரி நீங்கள் வியூ ஃபைண்டரை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணுறவங்களா இருந்தால் வியூ ஃபைண்டர்லேயும் அதே செட்டிங்கை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இந்த ஃபைண்டர் அண்ட் மானிட்டருக்குள்ளேயே வந்தீங்கன்னா ஆட்டோ ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து ஆஃபில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எடுக்கிற ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுத்தோனையும் எடுத்த ஃபோட்டோ வந்து காமிச்சிக்கிட்டு நிற்கும். அது ஏதாவது 2 செகண்டு இல்லை 5 செகண்டு 10 செகண்டு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம திரும்ப அதிலிருந்து வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த ஃபோட்டோவே எடுக்க முடியும். ஸோ அது வந்து டைம் டிலே ஆகும். அதனால் பெரும்பாலும் நம்ம வெட்டிங்கில் ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அது நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்போ இதை ஆஃபில் தான் வச்சுக்கணும். பேக் பட்டன் ஃபோக்கஸ் இது பிகினர்ஸ்க்கு ஒரு பெரிய சேஞ்சாக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா இப்போது இந்த பேக் பட்டன் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வந்து 2-in-1 பர்பஸ்ன்னு சொல்லலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஷட்டர் பட்டனில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஃபோக்கஸை நம்ம இதை ஆஃப் பண்ணிடுவோம். பேக் பட்டனில் நம்ம ஃபோக்கஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஏன் ஆஃப் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். பேக் பட்டன் ஃபோக்கஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸ் ஃபுல் கண்ட்ரோலையும் இந்த பேக் பட்டன் ஃபோக்கஸ் எடுத்துக்கும். அதே மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸை சிங்கிளில் வச்சுருக்க மாட்டோம், கண்டினியூஸில் தான் வச்சுருப்போம். அந்த மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸ் கண்டினியூஸில் வச்சுக்கிட்டு பேக் பட்டனில் ஆட்டோ ஃபோக்கஸை வச்சுட்டோம் அப்படின்னா இந்த பேக் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக சப்ஜெக்டை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும் கேமரா. ஸோ மூவிங் சப்ஜெக்டாக இருந்தால் அது ஈஸியாக ட்ராக் பண்ணி பிடிச்சிரும். ஒருவேளை அந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல நிற்கக்கூடிய ஒரு ஸ்டேபிளான சப்ஜெக்டாக இருக்குது, ஒரு மரத்தை எடுக்கிறோம் மலையை எடுக்கிறோம் அந்த மாதிரி
நின்றுக்கிட்டு இருக்க பில்டிங்கை ஷூட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பேக் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கையை எடுத்துடலாம். ஃபோக்கஸ் அங்கேயே நிற்கும். ஒருவேளை நம்ம ஒரு பறவையை ஷூட் பண்ணுறோம், அந்த பறவை பறந்து வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு இடத்துல வந்து உட்காருது. அப்படி உட்காரும்போது நம்ம ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கையை எடுத்துடலாம். கையை எடுத்துட்டோம்னா அந்த பறவை மேலே ஃபோக்கஸ் அப்படியே இருக்கும். ஒருவேளை திரும்ப அந்த பறவை பறக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப அந்த பேக் பட்டனை அழுத்தி பிடிச்சா மட்டுமே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பறவை எங்கெல்லாம் பறந்து போகுதோ இந்த பேக் பட்டன் வந்து அதை ட்ராக் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட்டனை அழுத்தி பிடிச்சா மட்டுமே போதும், ஃபோக்கஸ் கரெக்டாக பிடிச்சிரும். அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோ ஃபோக்கஸ் சிங்கிளுக்கும் ஆட்டோ ஃபோக்கஸ் கண்டினியூஸுக்கும் உள்ளே போய் அந்த செட்டிங்கை மாற்றவும் தேவையில்லை. அப்படிங்கிற பட்சத்தினாலையும் ஒன்ஸ் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக மிஸ் பண்ணவே மாட்டீங்க. இது அப்படி ஒரு செட்டிங். நீங்கள் ஷட்டர் பட்டனில் ஏன் ஆட்டோ ஃபோக்கஸை எடுத்து விட சொன்னேன் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் பேக் பட்டனில் கரெக்டாக ஃபோக்கஸை வச்சுட்டு நீங்கள் ஷட்டர் பட்டனை அழுத்தும் போது அதில் ஆட்டோ ஃபோக்கஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபோக்கஸ் ரீஅசைன் ஆகிடும், திரும்ப ரீஃபோக்கஸ் ஆகிடும். ஸோ ரீஃபோக்கஸ் ஆனிச்சுன்னா கரெக்டாக ஏற்கனவே நம்ம ஃபோக்கஸை செட் பண்ணி வச்சுருக்கும் போது திரும்ப அதில் அழுத்தும் போது ஃபோக்கஸ் ஆனிச்சுன்னா ஃபோக்கஸ் மாறிடும். அதனால் ஃபோக்கஸோட ஃபுல் கண்ட்ரோலையும் பேக் பட்டனில் வச்சுட்டு ஷட்டர் பட்டனில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஃபோக்கஸை எடுத்து விட்டுறணும். அப்போது ஈஸியாக இங்கே ட்ராக் பண்ணிக்கிட்டே அங்கே ஃபோட்டோ எடுக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாகிக்கணும் உங்கள் வேலையை. அதனால தான் பேக் பட்டனை நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மெனுக்குள்ள AFMF ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதுக்குள்ளே வந்தீங்கன்னா AF வித் ஷட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த AFW பார் ஷட்டர் அப்படின்னு இருக்குது இல்லையா, இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா ஷட்டர் பட்டனில் இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் போயிடும். அது போயிடுச்சு அப்படின்னா ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபோட்டோ மட்டும்தான் எடுக்குமே தவிர ஃபோக்கஸ் ஆகாது. நமக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கேமராவுக்கு பின்னாடி AF ஆன் அப்படிங்கிற பட்டன் இருக்கு. இங்கே பாருங்க, நான் AFCல வச்சிருக்கேன், அதாவது ஆட்டோ ஃபோக்கஸ் கண்டினியூஸ்ல வச்சிருக்கேன். ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் இதை வந்து வேணுங்கும் போது ஆன் பண்ணணும், தேவையில்லாத போது ஆஃப் பண்ணிக்கணும். எப்போ தேவைப்படும் எப்போ தேவைப்படாது அப்படிங்கிறத சொல்லவா. பெரும்பாலும் வெட்டிங்கில் நம்ம பீப்புளை ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கும்போது பீப்புள் ஐயில் தான் ஃபோக்கஸ் இருக்கணுங்கிறதுனால அதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பிரைடோ குரூமோ கையில் ஏதாவது ஒரு பொருளை வந்து இப்படி முன்னாடி காட்டுறாங்க அப்படின்னா நமக்கு இவங்களை பிளர் பண்ணி ஒருவேளை அவங்க ரிங்கு வச்சிருக்கலாம், அந்த ரிங்கை வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் காமிக்கிறாங்க, அந்த ரிங்கை ரெண்டு பேர்த்தோட ரிங்கையும் இப்படி ரெண்டு கையிலையும் இப்படி ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள பிளர் பண்ணி காட்டணுங்கிற பட்சத்தில் இந்த ஃபேஸ் அண்ட் ஐ ஆட்டோ ஃபோக்கஸை நம்ம வந்து ஆஃப் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இதை ஃபோக்கஸில் வைக்க முடியும். ஒருவேளை உங்கள் ஃப்ரேமுக்குள்ள ஒரு ஹியூமன் சப்ஜெக்ட் இருந்து அவங்களோட ஃபேஸ் அண்ட் ஐ அதில் தெரியுது அப்படின்னா நீங்கள் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் ஆனில் இருக்குதுங்கிற பட்சத்தில் அந்த கேமரா என்ன பண்ணுன்னா அவங்களோட ஃபேஸையும் ஐயவும் தான் ட்ராக் பண்ணுமே தவிர அவங்க முன்னாடி காமிக்கிற சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணாது. அதனால் அந்த நேரத்தில் ஐ ஆட்டோ ஃபோக்கஸை நம்ம ஆஃபில் வைக்கணும். அதுக்கு ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் ஆன் ஆஃப் அப்படிங்கிற செட்டிங்கை ஏதாவது ஒரு பட்டனில் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா FN மெனுக்குள்ளே நான் செட் பண்ணி வச்சுருக்க மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபேஸ் ட்ராக் பண்ணுறது, இதை வந்து ஃபேஸ் ஐ ப்ரியாரிட்டி ஆன் ஆஃப் ஸ்விட்ச், இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட் ஐ வேணுமா இல்லை லெஃப்ட் ஐ வேணுமா அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்க முடியும். மெமரி கார்டு ரெக்கார்டிங் செட்டிங். இந்த மெமரி கார்டு ரெக்கார்டிங் செட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு செட்டிங் தான். ஸோ லாஸ்ட் டைம் நான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஷூட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அவரோட கார்டு வந்து கரப்ட் ஆகிடுச்சு. ஸோ அதில் இருந்த டேட்டாஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே எரேஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவரோட அந்த ஒரு பேக்கப்பை எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் பேக்கப் இருந்துச்சு அப்படின்னா இதை ஈஸியாக நம்ம ரெக்கவர் பண்ணி எடுத்துக்க முடியும். நம்மளோட ஃபோட்டோ ஃபைல்ஸ் கார்டு 1ல் இருக்கணுமா கார்டு 2ல் இருக்கணுமா இல்லை 2லையுமே இருக்கணுமா, ஒரு கார்டு இல்லைனா கூட இன்னொரு கார்டில் இருக்கிற பேக்கப்பை வச்சு கிளைண்ட்டுக்கு அதை டெலிவர் பண்ணிட முடியும். ஸோ ஃபுட்டேஜ் போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த விஷயத்தில். அதனால் இந்த செட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான செட்டிங். நம்ம இப்போ லைவ் டெமோ பார்ப்போம், இது எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்ம மெனுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இதில் செகண்ட் ஆப்ஷன் வந்து மீடியான்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி செட்டிங்
இதுக்குள்ளேயே ரெக்கார்ட் மீடியா செட்டிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே நமக்கு மெமரி கார்டோட இந்த ஸ்லாட் 1 ஸ்லாட் 2 இந்த இதெல்லாம் காமிக்கும். ஃபோட்டோ ஃபர்ஸ்ட்லேயும் வீடியோ செகண்ட்லேயும் சேவ் ஆகிற மாதிரி செட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபோட்டோ எதில் சேவ் ஆகணும் அப்படின்னு கேட்குது. இதில் வந்து நான் சைமல்டேனியஸ் ரெக்கார்டிங் அப்படின்னு கொடுக்குறேன். அப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஸ்லாட் 1 அப்புறம் ஸ்லாட் 2 ரெண்டுலையுமே ஃபோட்டோ சேவ் ஆகிட்டே வரும். ஸோ இது ரொம்ப முக்கியமான செட்டிங். நம்ம ஒரு வெட்டிங்க்கும் போகிறதுக்கு முன்னாடி இந்த செட்டிங்கை கரெக்டாக ப்ராப்பராக செட் பண்ணிட்டு தான் நம்ம போகணும். மை மெனு செட்டிங், இதில் நமக்கு தேவையான ரொம்ப குயிக்காக அக்சஸ் பண்ணக்கூடிய மெனுஸ்லாம் எதுங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அதெல்லாம் எடுத்து இந்த மை மெனு செட்டிங்குள்ளே வரிசையாக நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். நமக்கு இப்போ இந்த ஃபார்மட் பண்ணுற ஆப்ஷன், ஏரோப்ளேன் மோடு ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, அந்த ஷட்டர் பட்டனில் இருக்கக்கூடிய ஃபோக்கஸ், இப்போது நம்ம ஷூட் பண்ணும்போது நம்ம பேக் பட்டன் ஃபோக்கஸ் நம்ம வச்சுருக்கோங்கிறது தெரியும். அதனால் நம்ம கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணிடுவோம். புதுசாக ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து நம்ம கேமரா வாங்கி ஷூட் பண்ண போகிறாரு அப்படின்னா அந்த ஷட்டர் பட்டனில் அந்த ஆட்டோ ஃபோக்கஸை எனேபிள் பண்ணி கொடுக்கணும். அப்போது அது உள்ளே போய் நம்ம அது எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த மை மெனு செட்டிங்குள்ளே 1 by 1 நம்ம அதை வச்சுருக்கோம் அப்படின்னா அதை ஈஸியாக அங்கேயே இருந்து டக்குன்னு ஆன் பண்ணி அதை அவர்கிட்ட கொடுத்து ஷூட் பண்ண சொல்லலாம். அது மாதிரி முக்கியமான செட்டிங் டக்குன்னு மாற்றக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாத்தையும் இந்த மை மெனு பட்டனுக்குள்ளே வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மை மெனு செட்டிங், அதாவது இந்த ஸ்டார் போட்டு மை மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா முக்கியமான நமக்கு இமீடியட்டாக தேவைப்படக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே நம்ம செட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் இங்கே என்ன செட் பண்ணி வச்சுருக்கேன்னா ரெக்கார்ட் மீடியா செட்டிங், அதாவது நம்ம எந்த கார்டில் எதை ஸ்டோர் பண்ணணும், குயிக்காக அக்சஸ் பண்ணணுங்கிறதுக்காக நான் இந்த மை மெனு செட்டிங்குள்ளே நான் இதை செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபார்மட் அப்படிங்கிறத வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கார்டை அடிக்கடி ஃபார்மட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு இது கைவாட்டமாக இங்கே இருக்கிறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சைலண்ட் ஷூட்டிங் மோட், இது டக்குன்னு இங்கேருந்தே நம்மளால் ஆன் பண்ணிக்கவும் முடியும், ஆஃப் பண்ணிக்கவும் முடியும். அதுக்கு இங்கே சைலண்ட் மோடு வந்து இங்கேயே செட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸ் வித் ஷட்டர், இந்த பேக் பட்டன் ஃபோக்கஸ்க்கு ஆஃப் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நான் இங்கேயே வச்சுருக்கேன். அதே மாதிரி ஷட்டர் டைப், மெக்கானிக்கல் ஷட்டரில் எடுக்கணுமா இல்லை எலக்ட்ரானிக் ஷட்டரில் எடுக்கணுமா, அதே மாதிரி NTSC PAL செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்தே அக்சஸ் பண்ணலாம். இது ரொம்பவே முக்கியமான ஒன்று. இந்த ஏரோப்ளேன் மோடை ஆனில் வச்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கேமராவில் ப்ளூடூத், வைஃபை அந்த மாதிரி வயர்லெஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாமே கட் ஆஃப் ஆகிடும். ஸோ இது எல்லாம் கட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு சார்ஜ் ரொம்பவே அதிகமான டைம் வந்து பேட்டரி பேக்கப் கிடைக்கும். நான் ஃபைல் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை ஆஃப் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ளூடூத் மற்ற கனெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே எனேபிள் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் நான் ஷார்ட்கட்டில் இங்கே செட் பண்ணி வச்சுருக்கிறது. இன்னும் வேணும்னாலும் ஆட் பண்ணலாம். நமக்கு மை மெனுவில் இது மாதிரி 1 2 3ன்னு நம்ம ஆட் பண்ணிட்டே போகலாம். ஏன் ஆட் பண்ணணும்னா இந்த ஆட் ஐட்டம் அப்படிங்கிறதுல உள்ளே போனோன்னா நமக்கு எதை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே கேட்கும். ஸோ நம்ம ஏதாவது ஒன்று ஈஸியாக இந்த அஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது இல்லையா, ஸோ இதை கொடுத்தோம் அப்படின்னா இது எந்த இடத்துல ஆட் பண்ணணும்னு கேட்கும். நம்ம இந்த மை மெனு 3ல் ஆட் பண்ணணும் நீங்கள் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்னு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மை மெனு 3ல் இந்த அஸ்பெக்ட் ரேஷியோங்கிறது வந்திருக்கும். நான் 2 பேஜ் ஃபுல்லாக ரொப்பிட்டேன், அதனால் 3வது பேஜில் நான் இதை வச்சுருக்கேன். பட் இதை ரிமூவ் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி மை மெனு செட்டிங் அப்படிங்கிறதுக்கு உள்ளே வந்தோம் அப்படின்னா டெலிட் ஐட்டம் அப்படிங்கிறதுக்கு உள்ளே வந்தோம்னா இதில் எதை டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறது கேட்கும். இந்த 2 பேஜுக்கு அடுத்து 3வது பேஜில் அஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இதில் போய் ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான், அது டெலிட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அது இருக்காது, இந்த 2 பேஜ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இது இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கேமராவை வாங்கின உடனேயுமே பண்ண வேண்டிய முக்கியமான செட்டிங்ஸ் இதெல்லாம் தான். இவ்வளோ முக்கியமான செட்டிங்ஸ் இருக்கும்போது இது எதையுமே பண்ணாமல் நம்ம கேமராவை எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பித்தா நம்ம எதுக்காக ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லாமல் போயிடும் இல்லையா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எதுக்காக ஃபோட்டோ எடுக்க போகிறோம், நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, இதெல்லாம் பொறுத்து நம்ம ஃபஸ்ட்டே இந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம கேமராவை எடுத்துகிட்டு ஷூட் பண்ணவே போகணும்.
ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாத்துக்கும் இது எதனால் இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டே செட் பண்ணணும் அப்படிங்கிறது. சோனி கேமரா வச்சிருக்கிற ஒருத்தருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக நீங்கள் சோனி கேமரா வாங்க போனாலும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் ஒரு 30 மினிட்ஸில் ஆட்டோ மோடில் இருந்து எப்படி மேனுவல் மோடுக்கு ஸ்விட்ச் ஆகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. உங்களுக்கு பேக் பட்டன் ஃபோக்கஸோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். எப்படி எந்தெந்த பிராண்டில் இந்த பேக் பட்டன் ஃபோக்கஸை செட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன்.